Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 27:1. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாள் அல்லது மற்ற முக்கிய நாட்களை கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். இன்று தேவன் உங்களை அபரிமிதமாக ஆசிர்வதிப்பாராக. பயம் நம்மை அதிகமாய் சூழ்வது போல் காணப்பட்டாலும் தேவ வல்லமை பெரிதாய் இருக்கிறது. நமக்குள் எழும்புவதற்கு கிறிஸ்துவை நாம் அனுமதிக்கும் போது அவர் நம் பலவீனங்களை வெற்றியாக மாற்றுவார். பிரியமானவர்களே, கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். யாருக்கு அஞ்சுவேன் என்பதே இன்றைக்கான வாக்குதத்தமாகும். இன்றைய உலகத்தை கண்ணோக்கி பார்க்கும் பொழுது எங்கும் இருள் நிறைந்திருப்பதையே நம்மால் பார்க்க முடிகிறது. தினசரி செய்தித்தாளில் பார்ப்போமானால் கொலை, கொள்ளை, விபத்து, விபச்சாரம் என்று பல்வேறான இருளின் மூலம் மக்கள் படுகிற வேதனை, குடும்பங்களிலே சந்தேகங்கள், சண்டைகள், பிரிவினைகள், அவதூறான பேச்சுகள், பொறாமை, எரிச்சல் போன்ற தீய குணங்கள், மக்கள் இருளுக்குள் தடுமாறி வாழ்வதையே பார்க்கிறோம். இந்த கொடூர இருளை மாற்றியமைக்க யாரால் தான் கூடும்? இவர்களை ஒளிக்குள் கொண்டு வருவதற்கான வழி ஏது? ஆம், அதை செயலில் ஆற்றவே இயேசு கிறிஸ்து இருளை நீக்கும் ஒளியாக இவ்வுலகிற்கு வந்தார். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்வதே அவருடைய சித்தம். மூடனோ இருளிலே நடக்கிறான். ஆனால் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு அல்லது அவரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் ஒளி தரும் விளக்காய் இருளை வெளிச்சமாக்குகிறவராய் இருக்கிறார். ஒரு குடும்ப தலைவன் எல்லாவித அடிமைத்தனத்திற்கும் உட்பட்டிருந்தான். குடி, வெறி, கொலை, கொள்ளை இவைகளெல்லாம் அவன் வாழ்வில் சாதாரணமான காரியம். ஆனால் மனைவியோ சன்மார்க்க கொள்கை உள்ளவள். அதிகம் பக்தி நெறியில் நடக்காவிட்டாலும் ஒரு தெய்வீக பயம் உள்ளத்தின் ஆழத்தில் கொண்டிருந்தபடியால் இவைகளையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று அடிக்கடி அவனிடம் கூறியும் பிரயோஜனமில்லை. இந்த கவலையினால் அவனுடைய அன்பு மனைவி வியாதிப்பட்டாள். மரணமும் அவளை சமீபித்தது. இந்த நிலைமையில் அவனுக்கு ஒரே கவலை, எப்படியாவது என் மனைவி பிழைக்க வேண்டுமே என்று அழுதான். மனைவி சொன்னால், வைத்தியர்கள் வேண்டாம், ஒரு நல்ல தேவனுடைய மனுஷனை அழைத்து வாருங்கள், அவர் ஜெபம் பண்ணினால் நான் உயிர் பெற்று எழுவேன் என்றாள். இவனுக்கு யாரிடம் போவதென்று தெரியவில்லை. எப்படியோ ஒரு ஊழியரிடம் போய் காரியங்களை கூறினான். அவர் ஆண்டவருடைய அன்பினால் நிறைந்தவராய் உடனடியாக எழுந்து சென்று அந்த பெண்ணுக்காக பாரத்தோடு ஜெபித்தார். கர்த்தர் ஏழை ஊழியரின் கண்ணீர் நிறைந்த ஜெபத்தை கேட்டார். அந்த பெண் சுகமாகி கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து நடமாட ஆரம்பித்தாள். அந்த அற்புதத்தை கண்ட அந்த குடும்ப தலைவன் அந்த ஊழியரிடம் தன் பயங்கரமான பாவ வாழ்க்கையை அறிக்கையிட்டு தனக்கு மன்னிப்பு கிடைக்குமா என்று வேண்டினான். கர்த்தர் அவனையும் ரட்சித்தார். அவன் வாழ்வில் இருந்த இருள் முற்றிலுமாய் நீங்கியது. கணவனும் மனைவியுமாக இருளில் இருக்கிற அநேகரை ஒளிக்குள் கொண்டு வருகிற தெய்வீக மக்களாய் விளங்கினர். காரணம் தெரியாத பயங்கள், மனச்சோர்வு, சிந்தனையும் கவனமும் பலம் குன்றுதல், பொல்லாத மக்களின் தாக்குதல், மாம்சத்தின் இச்சை, குற்ற உணர்ச்சி, தோல்விகள் என்று இவ்வுலக காரியங்கள் நம்மை பயமுறுத்தலாம். சிறிய தோல்விகளை நாம் சந்திக்க நேர்ந்தாலும் நம் பலனெல்லாம் வற்றி போய்விட்டது போன்று நாம் உணரக்கூடும். எப்போதும் எல்லாவற்றையும் இழந்து போவதே நமக்கு நியமிக்கப்பட்டுள்ளது என்று சலித்து கொள்ளலாம். வேதாகமத்தில் பவுல் என்ற மனுஷர் இருந்தார். அவர்
அவர் தன் கலக்கத்தில் தேவனை நோக்கி கூப்பிட்டார். தான் எதிர்கொள்ளும் எல்லா தாக்குதல்களும் முள் போல குத்துவதாக, சாத்தானே தாக்குவது போல இருப்பதாக கூறினார். அவர் ஆண்டவரிடம் 3 முறை இந்த முள்ளை எடுத்து போடும் என்று முறையிட்டார். ஆனால் ஆண்டவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். பவுலே, என்னுடைய பலனே உனக்கு தேவை, என் பலன் உன் பலவீனத்தில் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். பவுலே, உன் பலவீனத்தை பெரிதுபடுத்தாதே, உன் தவறுகளை எண்ணி கவலைப்படுவதிலும் பயப்படுவதிலும் காலத்தை கடக்காதே. மாறாக இயேசுவாகிய நான் எழும்பி உன்னை நிரப்புவதற்கு அனுமதிப்பதிலேயே நேரத்தை செலவிடு. ஜெயிப்பதற்கான எல்லா வல்லமையும் எனக்கு இருக்கிறது. எல்லாவற்றிலும் உன்னை சிறந்திருக்க செய்யும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. ஆகவே உனக்குள் எழும்ப என்னை அனுமதி என்று கூறுகிறார். ஆகவேதான் பவுல், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் இருக்கிறார், கிறிஸ்து எனக்குள் மகிமையின் நம்பிக்கையாய் இருக்கிறார் என்று அறிக்கையிட்டான். அந்த தருணத்திலிருந்து அவன் முற்றும் ஜெயங்கொண்டவனானான். அவன் மூலமாக முழு உலகமுமே தேவ அன்பை பெற்றுக்கொண்டது. பிரியமானவர்களே, நீங்களும் அதை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்களும் அப்படி செய்யலாம். ஆண்டவரே, நான் உம்மை எழும்ப பண்ணுவேன். நீர் வந்து என்னை எழுப்புவதாக இல்லாமல் எனக்குள் நீர் எழும்பும்படி செய்வேன். நானும் பிள்ளை என்று அறிக்கையிடுவேன். உமக்கே எல்லா வல்லமையும் உண்டு. ஆண்டவரே, நீர் எனக்குள் இருக்கிறீர். ஆண்டவரே, எனக்குள் ஞானமாய் பலனாய் தயவுடன் எழும்புவீராக. என் வாழ்க்கைக்கு தேவையானவற்றுடன் நீர் எனக்குள் எழும்பும், ஜெயத்துடன் எழும்பும். நீர் மரணத்தை ஜெயித்து சாவிலிருந்து எழும்பியபடியினால் எனக்குள்ளும் எழும்புவீர் என்று நீங்கள் தொடர்ந்து அறிக்கையிடும்போது இயேசு உங்களுக்குள் பெருகுவார். உங்கள் பயங்கள் காணாமல் போகும். உங்களை நேசிக்கிற அவர் மூலமாய் நீங்கள் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் விளங்குவீர்கள். உங்கள் வாழ்வில் வரும் இக்கட்டான சூழ்நிலைகளின் மத்தியில் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று கூறுங்கள். இயேசு உங்களுக்கு உதவுவார். உங்கள் வாழ்க்கையை அவரிடம் ஒப்படையுங்கள். உங்களுக்குள் எழும்ப அவரை அனுமதியுங்கள். அவர் உங்கள் ஜீவனின் தேவனானபடியினால் அவரை துதியுங்கள். இனி நீங்கள் அல்ல, உங்கள் வெற்றி அல்ல, இயேசுவே உங்களுக்குள் வெற்றியின் நம்பிக்கையாக இருப்பார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, என் வாழ்வின் எல்லா இருளையும் முற்றிலுமாய் மாற்றி இன்று முதல் வெளிச்சத்தின் பிள்ளையாக என்னையும் கரம் பிடித்து நடத்தும். நீரே எனக்கு அரணான கோட்டையாக, எனக்கு அடைக்கலமாக, எனக்கு பலனாக இருக்கிறீர். பயமும் தோல்வியும் என்னை மேற்கொள்ள முயற்சிக்கும் போது உம்முடைய கிருபை போதுமானது என்று எனக்கு நினைவுபடுத்தும். நீர் பவுலை பலப்படுத்தியது போன்று என்னுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பரிபூரணமாக விளங்கட்டும். என்னுடைய போராட்டங்களை பெரிதாக காண்பிக்காமல் என் வாழ்க்கையில் உம்மை மகத்துவமாக காண்பிக்க எனக்கு உதவும். ஆண்டவரே, எனக்குள் எழுந்தருளும். உம்முடைய ஞானத்தினாலும் பலத்தினாலும் தயவினாலும் என்னை நிரப்பும். உம்முடைய பிரசன்னம் என் சந்தேகங்களையும் பயங்களையும் சத்துருவின் சகல தாக்குதல்களையும் ஜெயிப்பதாக. என் கவலைகளை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். என் வாழ்வின் எப்பக்கமும் உம் நாமம் மகிமைப்படட்டும். நீர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். நீர் எனக்குள் இருக்கும்போது நான் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவளாக விளங்குவேன் என்பதை அறிந்து உம்மை முற்றிலும் நம்பி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.